ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி காளான் பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு 5-6 முந்திரி ஊற வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, மஷ்ரூம் எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மிக்சர் ஜாரில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி, அது கூட வந்துட்டு ஊற வச்ச முந்திரி, பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு வெள்ளை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம் இதெல்லாமே போட்டுட்டு நல்லா பியூரியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த பேன் சூடானோடனே அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, ஏலக்காய், கொஞ்சோண்டு கடுகு, பெருஞ்சீரகம் இதெல்லாமே போட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்குங்க. 3 நிமிஷம் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆனியனோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மாறி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ மஷ்ரூம் வந்து வதக்குறோமோ அப்போ தான் அதில் இருந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறமா பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் ஒரு 2 நிமிஷம் வந்து சர்வ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஊற வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து வேக வச்சதுக்கப்புறம் வந்து இதில் ஆட் பண்ணணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னா சாப்பிடும்போது வந்துட்டு ரொம்ப வசவசன்னு இருக்கும், ஓகேங்களா. கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும்னா கொஞ்சம் லைட்டாக மட்டும் டாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா அந்த பியூரி இருக்கு இல்லையா, அந்த பியூரியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விடாதீங்க, கொஞ்சம் நல்லா வதக்குங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வதக்குறீங்களோ அப்போ தான் வந்து அந்த பியூரி வந்து நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு குழம்பு மிளகாய்த்தூள், அது கூட வந்து கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு கலர் கொடுக்கறதுக்காக ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா, உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ நீங்கள் நல்லா வதக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து உங்களுக்கு ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வந்து நல்லா வதக்குங்க. இப்போ வந்து ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம். இப்போ வந்து நான் கஸ்தூரி மேத்தி வந்து என் கையால் க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக வந்து கொஞ்சம் இதுக்காக பட்டரும் கொத்தமல்லியும் வந்து தூவி விடுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் டயட்டில் இருக்க போகிறீங்க அப்படின்னா இது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.